குட் மார்னிங். என் பேர் பிரதீப். நான் செல்வனா சீட்டில் சீட் போட்டுட்ருக்கேன். 2 வருஷமாக போட்டுட்ருக்கோம் சீட்டு. 2 லட்ச ரூபா சீட்டு. என் ஸ்டாஃபும் அதில் சேர்ந்து ஜாயின் பண்ணி நீட்டாக போட்டுட்ருக்காங்க. இன்ன வரைக்கும் சீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வரல. சூப்பராக போயிட்டுருக்கு சீட்டு. கேட்ட டைமுக்கு பணம் கொடுத்துட்றாங்க. சீட்டு டைம் முடிஞ்சோடனே பணம் கொடுத்துட்றாங்க. டெய்லி கலெக்ஷன் இருக்குது. மாதமும் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் என் ஸ்டாஃப் 10 பேர் போட்டிருக்காங்க. நான் ஒரு சீட் எடுத்துகிட்டு 2வது சீட் போட்டிருக்கேன். அப்புறம் வர்ற பசங்களும் வந்துட்டு நல்லா கோஆப்ரேட் பண்ணி சீட்டு பணத்தை டைமுக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக முடிச்சு கொடுத்துட்றாங்க. நீங்களும் ஏதாவது சப்போர்ட் பண்ணி போடணும்னா நீட்டாக போடுங்க. ஆனால் என் பேர் மணிராஜ். நான் SRS புகடிலேருந்து வேலை செஞ்சுட்ருக்கேன். எங்கள் ஓனர் என்னை நம்பி போய் விட்டு போயிருக்கேன். நான் மாலை தீர்த்திருக்கேன். டெய்லியும் நான் ஒரு 1000 வரைக்கும் சம்பாதிப்பேன். அதில் எங்கள் ஓனர் சீட்டு கம்பெனி சீட்டு டெய்லியும் கட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு செல்வதானன் சீட் பண்ணிச்சுன்னு ஒரு கிளம்ப இருக்காங்க. அவங்க டெய்லியும் கலெக்ஷனு கொடுக்குறாங்க. என் பேரில் 2 லட்ச ரூபாய்க்கு சீட்டு எங்கள் ஓனர் கட்டி போட்டிருக்காரு. அவர் டெய்லியும் எனக்கு 200 சம்பளத்துலேருந்து கட்டிக்குவாங்க. அவங்களும் டெய்லியும் கலெக்ஷன் வாங்கிக்குவாங்க. இப்போதைக்கு எனக்கு 2 லட்ச ரூபா சீட்டு போட்டிருக்கோம். மாதம் 10,000 ரூபா கட்டிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாள் இல்லைனா கூட ஒரு நாள் அனுசரித்து வாங்கிக்குவாங்க. அதெல்லாம் பசங்களும் நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. வசூல் பண்ணுறவங்களும் நல்லா இருப்பாங்க. ஒவ்வொரு நாள் விட்டு கூட வாங்கிக்குவாங்க. கரூர் பூக்கடை வச்சுருக்கிறேன். என்கிட்ட ஒரு 4 பேர் பசங்க வேலை பார்க்குறாங்க. பசங்களுக்கு 3 பேருக்கு சீட்டு போட்டுருக்கிறேன். 1 லட்ச ரூபா சீட்டு, 2 லட்ச ரூபா சீட்டு அப்படின்னு டெய்லியும் கலெக்ஷன் வாங்கிக்கிறாங்க. 100, 200 அந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி பசங்களெல்லாம் கரெக்டாக கட்டிடுறாங்க. அவங்களும் வாங்கிட்டு போயிடுறாங்க. எந்த ஒரு இது இல்லாமல் பசங்க நல்லா ஃப்ரெண்ட்லியாக வர்றாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. எங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்குது. 4-5 சீட்லேயே கொடுத்துட்றாங்க. கேட்டால் தான் அர்ஜென்ட்டு தான். அவங்களும் நல்லா பண்ணித்தராங்க. நாங்களே எந்த இதில் பெண்டிங் இல்லாமல் நாங்களும் கொடுத்துட்றோம். எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. நல்லா யூஸ் வண்டி எடுத்தேன். இப்போ ஒரு 5 லட்ச ரூபா சீட்டு புதுசாக போட்டிருக்கேன். நல்லா வரும். ஸ்ரீ செல்வநாதனில் சீட்டு போட்டுட்ருக்கேன். கிட்டத்தட்ட 9 வருஷம் போடுறேன். நல்லபடியாக இப்போ சீட்டு எடுத்தால் உடனே பணம் கொடுத்துட்றாங்க. நல்ல பசங்கள் நல்லா வச்சு நிர்வாகம் நல்லா பண்ணுறாரு. அதனால் அவங்க சீட்டு போட்டால் நல்லா இருக்கும். நல்லபடியாக நம்மளுடைய தொழிலும் நல்லா முன்னேறும். நானும் கான்ட்ராக்டாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் நல்லா செய்கிறாங்க. அதனால் அவங்கள்ட்ட நல்ல சீட்டு போட்டு மென்மேலும் நம்ம வளர்ச்சி அடையலாம். நான் செல்வநாதன் சீட்டில் 3 வருஷமாக சீட்டு போட்டுட்ருக்கேங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 5 லட்ச ரூபா சீட்டு போட்டு எடுத்திருக்கேன். இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம சீட்டுக்கு பார்த்திங்கன்னா மாதம் கரெக்டாக கூப்பிட்டு குழுக்களுக்கு சீட்டில் எடுக்கிறீங்களான்னு கேட்டுக்குவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மாதிரி சீட்டு போட்டுட்டு பயந்து இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்பிக்கையாக இருக்கும். அதனால் நீங்கள் நம்பி சீட்டு போடலாம். இதுக்கு முன்னாடி போட்ட சீட்டும் நான் 5 லட்ச ரூபா சீட்டு போட்டு எடுத்திருக்கேன். இப்பயும் நான் 5 லட்ச ரூபா சீட்டு போட்டுட்ருக்கேன். எக்ஸ்ட்ரா 2 லட்ச ரூபா சீட்டும் போட்டுட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் கலெக்ஷன் மாதிரி வராங்க. அதனால் நம்மளுக்கு அமௌண்ட் டெய்லியும் கொடுத்துக்கலாம். நம்பி போடலாம். செல்வநாதன் சீட் ஃபண்ட் நம்பி போடுங்க. என் பேர் அருண் பிரசாத், பேட்டரி வெல் கரூருங்க. நான் கிட்டத்தட்ட செல்வநாதன் சீட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 இயர்ஸாக போட்டுட்ருக்கேன். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சீட்டு பொறுத்த வரைக்கும் கரெக்டாக டேபிள் கேஷ் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த டேபிள் கேஷ் பார்த்தீங்கன்னா அடுத்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் போட்ட உடனே கேஷ் கொடுக்குற எனக்கு செல்வகுமாருக்கு ரொம்ப நன்றி. அவர்கிட்ட போடுற சீட்டுக்கு அடுத்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் போட்டாலும் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. மேலும் மேலும் சீட்டு அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி எல்லோரும் அதை மாதிரி பண்ணாங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்கும். அவங்கள்ட்ட டெய்லியும் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ, அவங்க சீட்டு வரவங்க வசூல் பண்ணுறவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போஸ் ஒரு 10 நிமிஷம் முன்ன பண்ண ஆனாலும் கரெக்டாக இருந்து கரெக்டாக கேஷை வாங்கிட்டு கரெக்டாக என்ட்ரி போட்டு தெளிவாக கொடுத்துட்டு போகிறாங்க.